அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஏசப்பா நம்ம ஒவ்வொருக்கும் தருகிற வார்த்தை எபேசியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இன்றைக்கும் நாம் கிருபையை கர்த்தர் யாருக்கு அளிக்கிறார் என்று பார்க்கிறோம். இதை எழுதுறது பவுல் எழுதுகிறார். அந்த பவுல் என்ன சொல்றார் பாருங்க, தன்னை அவர் தாழ்த்துகிறார். எனக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் தன்னை தாழ்த்துகிறார். பவுல் யாருன்னு பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட சபை சீர்திருத்தத்திற்காக 12 கடிதங்களுக்கு மேலாய் அவர் எழுதியிருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, தேவனால் நேரடி அழைப்பை பெற்றவர். ஊழியத்திற்கான அழைப்பை தேவனால நேரடியாக முகமுகமாய் பார்த்து பெற்றவர். அதே போல வேதத்தில் உள்ள காரியங்கள், நியாயப்பிரமாணங்கள் எல்லாவற்றையும் அவர் கற்று தேர்ந்தவர் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த பவுல் சொல்றாரு, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் நான் சிறியவன் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறார். அதனால தான் அந்த வசனத்தில் முடிவில் பார்க்கும்போது எனக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கு. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் நான் சிறியவன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தினதுனால தான் அந்த கிருபை அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து நீங்கள் பார்ப்பீங்கன்னா, யோவான் ஸ்நானகனை குறித்து பார்க்கும்போது யோவான் ஸ்நானகன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி தன்னை தாழ்த்துகிறார்னா, நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்த்து சொல்கிறார். அடுத்து அவர் சொல்லும்போது, அவருடைய இயேசுவின் பாதரட்சியை கூட நான் அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரவான் அல்ல என்று சொல்லி தன்னை அப்படியாய் தாழ்த்துகிறார். ஆனால் அந்த யோவான் ஸ்நானை குறித்து இயேசு என்ன சொல்றார் பார்த்தீங்கன்னா, ஸ்திரீகளில் பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானகனை போல பெரியவன் ஒருவரும் இல்லை என்று சொல்லி இயேசுவே யோவான் ஸ்நானகனை குறித்து சாட்சி சொல்கிறார். பாருங்க எவ்வளவாய் தன்னை யோவான் ஸ்நானகன் தாழ்த்துகிறார். அதே போல மரியாளை நீங்க பார்ப்பீங்கன்னா, அவளும் கூட கர்த்தருடைய தேவதூதன்கிட்ட பார்த்து நான் வந்து தேவனுக்கு அடிமை என்று சொல்லி தன்னை ஒரு அடிமையாய் தாழ்த்துகிறார். அதனால தான் தேவதூதன் அவரை வாழ்த்தும் போது, கிருபை பெற்றவளே வாழ்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று வாழ்த்துகிறார். இதனால தன்னை கர்த்தருக்கு அடிமையாய் தன்னை தாழ்த்தினதுனால அந்த தேவதூதன் கிருபை பெற்றவளே வாழ்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று வாழ்த்து. கிருபை பெறும்போது நாம் வாழ்ந்திருக்க முடியும், நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். கர்த்தரால் ஆசீர்வாதத்தை நாம் பெறணும்னா நமக்கு கட்டாயம் கிருபை வேண்டும். இவ்விதமாய் வேதத்தில் அநேக தங்களை தாழ்த்தினதுனால கர்த்தருடைய சமூகத்தில் கிருபை மேல் கிருபை பெற்றார்கள். அதை தான் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் அவருடைய கிருபை கொடுக்கப்படும். ஆகவே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எவ்வளவு நம்மை தாழ்த்துகிறோமோ அவ்வளவாய் அவர் நமக்கு கிருபையை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். விடுதலுக்கு முன்னானது மனமேட்டுமை என்று பார்க்கிறோம். அப்போ கிருபைக்கு தாழ்மைக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா மனமேட்டுமை. அந்த மனமேட்டுமை இல்லாதபடி நம்மை நாம் தாழ்த்தணும். இன்னைக்கு நிறைய பேர் ட்ரெஸ் கோடிங் வந்து அவங்க சிம்பிளாக காட்டுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் பேசி பாருங்கள், அவ்வளோ ஒரு திமிரு, அவ்வளோ ஒரு அகம்பாகம் அவங்களுக்குள்ளே இருக்கும். அப்படி இருக்கவே கூடாது. நம்ம தாழ்மை உள்ளவர்களாய் நம்ம என்ன செய்யணும், நம்மை நாம் மாற்றணும். நம் இருதயத்தை கர்த்தர் காண்கிறார். வெளிப்புற காரியத்தை மனுஷங்க பார்க்கலாம், ஆனால் இருதயத்தில் இருக்கிற அந்த மனதில் இருக்கிற அந்த மனமேட்டிமையே கர்த்தர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவனா, கையோடு கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பானா. அப்போ கர்த்தர் வெறுக்கிற மனமேட்டிமை நமக்கு வேண்டாம். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாரா, கிருபை அளிக்கிறார். அந்த கிருபை யாருக்கு, தன்னை தாழ்த்துகிறவர்களுக்கு. ஆகவே இந்த நாளில் பார்த்தது போல மரியாளை போல, யோவான் ஸ்நானகனை போல, பவுலை போல நம்மை தாழ்த்துவோம் என்றால் நாம் அவருடைய சமூகத்தில் கிருபையை பெற்றுக்கொள்வோம். கலாத்தியர் 2:9 அந்த பவுல் சொல்கிறார், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது. அவருக்கு அளிக்கப்பட்ட கிருபை அவர் அறிந்தார். இன்றைக்கும் நீங்க உங்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த கிருபை அறிந்திருக்கிறீர்களா? இந்த வேளையில் கண்களை முடி ஜெபிப்போம். அப்பா, கிருபை இல்லை என்றால் இந்த வேளையில் தாழ்மை உள்ளவர்களிடத்தில் தங்கிடும் கிருபை என்று பார்க்கிறோம். அந்த கிருபை எனக்கு தாங்க, என் பிள்ளைகளுக்கு தாங்க, என் சந்ததிக்கு தாங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதனால தான் அவன் சந்ததி என்ன செய்யல, இந்த ஜலப்பிரளயத்திலிருந்து அழியாதபடி காக்கப்பட்டு நோவாவோடு கர்த்தர் புதிய உடன்படிக்கை பண்ணினார். பழையதெல்லாம் ஒழித்து விட்டார். ஆதாம் ஏவாள் மூலமாய் உலகத்தை சிருஷ்டித்த காரியத்தெல்லாம் அழித்து விட்டு புதிய உடன்படிக்கையை கர்த்தர் நோவாவோடு ஏற்படுத்தினார். இதனால நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவன்
உத்தமனாய் சன்மார்க்கனாய் தேவனுக்கு பயந்து நீதி நியாயத்தை செய்ததுனால தான் அந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததாகவே இந்த வேளையில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கிருபையை பெற்றுக்கொள்ள அவருடைய சமூகத்தில் என்ன செய்வோம், நம்மை நாம் தாழ்த்துவோம். நீதிமானும் உத்தமனுமாய் இருந்து தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தானா நோவா. அதனால் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிப்பார். நீதிமான்களாய் உத்தமர்களாய் அவரோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் கிருபை அளிப்பார். அந்த கிருபை நம் சந்ததிகளை வாழ வைக்கும். அந்த கிருபை மரியாளை வாழ்த்தி தேவதூதர்கள் ஆசீர்வாதத்தை பெற வைத்த கிருபை மரியாளுக்கு இருந்தது. அதே போல நமக்கும் இன்றைக்கு அந்த கிருபை இருக்கும் என்றால் நாம் சந்ததிகள் அழிவிலிருந்து தப்பி காக்கப்படுவார்கள். நம்மோடு கூட கர்த்தர் புதிய உடன்படிக்கை பண்ணுவார். ஆகவே கண்களை மூடி ஜெபிக்கலாம். அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று பார்க்கிறோம். இந்த வேளையில் அப்பா உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை தாங்க. யாருக்கு நீர் கிருபை அளிக்கிறீர் என்று பார்க்கிறோம். தாழ்மை உள்ளவர்களிடத்தில் உம்முடைய கிருபை தங்க ஏசப்பா. நாங்கள் எங்களை எல்லா காரியத்திலும் உம்முடைய சமூகத்தில் தரை மட்டும் தாழ்த்துகிறோம்ப்பா. தாழ்த்தி ஜெபிக்கும் போது தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிட்டீர். இந்த வேளையில் இந்த வார்த்தை கேட்டு என்னோடு கூட சேர்ந்து தங்களை தாழ்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வாழ்ந்திருக்க பண்ணும் ஆசீர்வதியும் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மரியாள் தேவதூதர்களால் அப்பா ஆசீர்வாதத்தை வாழ்த்துதலை பெற்றது போல இந்த வேளையில் ஜெபிக்கிற தாழ்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்யும், பலப்படுத்தும், உயர்த்தும், மேன்மைப்படுத்தும், உடன்படிக்கை பண்ணும், சந்ததியை வாழ வைத்து ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்யும், சாட்சியாய் நிறுத்தும். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.